என் பையனோட ஸ்கூல் டைமிங் 1:30க்கு முடியும். அதுக்குள்ள நான் வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி, எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நான் அவன ஸ்கூல்ல போய் பிக்கப் பண்ணுவேன். ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் தான் அவனுக்கு நான் ஸ்க்ரீன் டைம் தருவேன். ரொம்ப நேரம் ஸ்க்ரீன் டைம் தரமாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நாங்க ஒரு 3:00லாம் படிக்க ஆரம்பிச்சுருவோம். சென்னையில இருக்கிறப்போ அவன் ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ல தான் படிச்சான். இங்க துபாய் வந்துட்டு சிபிஎஸ்இ போட்டதுனால அவனுக்கு ஸ்டடீஸ் ரொம்பவே டஃப்பா இருக்கு. அவனுக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து சொல்லிக் குடுக்கறதுக்கு எனக்கு நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனாலேயே நான் அவன் வரத்துக்குள்ளேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நான் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எவ்ரி ஈவ்னிங் நாங்க ஸ்டடீஸ் முடிச்சுட்டு பார்க்குக்கு போயிருவோம். பார்க்ல வந்து நான் வாக்கிங் போயிடுவேன். ஹஸ்பண்டும் பையனும் விளையாடிட்டு இருப்பாங்க. இந்த பார்க்ல பார்த்தீங்கன்னா, நம்ம நடக்க நடக்க டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ எவ்ளோ நடக்கிறோன்றதே நமக்கு தெரியும். இன்னைக்கு 3 கிலோமீட்டர்ஸோட நான் வந்து வாக்கிங் முடிச்சாச்சு. நான் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா வெளிச்சமா இருந்தது. ஃபினிஷ் பண்ணும்போது நல்லாவே இருட்டாயிடுச்சு. வாக்கிங் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு, ஆப்பம், கடலைக்கறியோட இன்னியோட டே கம்ப்ளீட் பண்ணியாச்சு.